ரமதானிலே எனக்கு தரப்பட்ட இரண்டாவது விஷயம் என்ன? நோன்பாளிகளுடைய அந்த வாய் வாடை. இந்த உம்மத்தினர் நோன்பு நோக்கும் போது அந்த நோன்பின் காரணமாக இறைப்பை நீண்ட நேரம் காலியா இருக்குது. நீண்ட நேரம் காலியா இருக்கிறதுனால வாயிலிருந்து ஒரு வாடை வரும். அந்த வாடை யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக சொன்னாங்க, கலூஃபு ஃபமி ஸாயிம், நோன்பாளியினுடைய வாய் வாடை அல்லாஹ்விடத்திலே அத்யபு இன்தல்லாஹ் மின் ரீஹில் மிஸ்க், கஸ்தூரியை விட மனமிக்கது. நோன்பாளியினுடைய வாய் வாடை அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் செய்கிறாரே, அந்த அறப்போர் செய்கிற அந்த ஷஹீதுனுடைய ரத்தத்தை விட உயர்ந்தது. அவரை கஃபன் செய்யணும், மார்க்க சட்டம். அவருக்கு என்ன இல்லை, குளிப்பாட்டுதல் கிடையாது. இமாம்கள் பலரிடத்திலும் ஷஹீதுக்கு ஜனாசா தொழுகையும் கிடையாது. ஏன்னா அந்த ஷஹீது ரத்த சாட்சியோடு மறுமையில் ஒருவர். அந்த ஷஹீதுடைய ரத்தத்தை விட உயர்ந்தது நோன்பாளியினுடைய வாய்வாடு. ஏன் அப்படி சொல்கிறோம்? ஷஹீதுனுடைய ரத்தம் இருக்கிறதே, பார்ப்பதற்கு நிறத்தில் ரத்தம், அது உண்மையிலும் வாடையில் கஸ்தூரி. வாடையில கஸ்தூரி தான் வந்திருக்குது. ஆனா நோன்பாளியினுடைய வாய்வாடை கஸ்தூரியை விட சிறந்ததுன்னு வருது, கஸ்தூரியை விட மனமிக்கது என்று வருகிறது. அப்படியானால் நோன்பாளியினுடைய வாய்வாடை ஷஹீதுனுடைய ரத்தத்தை விட சிறந்தது. என்னுடைய உம்மத்திற்கு ரமதானில் தரப்பட்ட இரண்டாவது விஷயம்.